திருக்கரத்தில் கொடுத்தார். பார்த்தாலே அம்மை பார்வதாதேவியானவள் இளப்பன் ஆண்டவன் மாணிக்கே சுடலை ஆண்டவனை எப்படி எப்படி அடைக்கிறார் தெரியுமா? வாரி நல்ல கையில் நல்ல கையில் அறிமுகத்தை முத்தரைக்கா மாணிக்கே சுடலை மாணிக்கே சுடலை மாறி மாறி முத்தரைக்கா மாணிக்கே சுடலை மாறு மாறு முத்தரைக்கா அந்த மாணிக்கே சுடலை பார்வதியா மாறி மாறி முத்தமிட்டா சுடலை ஆண்டவனை மாறி எடுத்தாள் வலது கண்ணம் முத்தமிட்டாள். வலது கண்ணத்தில் முத்தமிட்டாள். ஏந்தி எடுத்தாள் இடது கண்ணம் முத்தமிட்டாள். முகமோடு முகமணைத்தாள் மதிமுகத்தை முத்தமிட்டாள். மாறி மாறி ஆண்டவன் மாணிக்க சுடலையை முத்தமிடுகிற போது பாவ பார்வதா தேவியாருக்கு பச்சை நரம்போடியது. சரி, பச்சை நரம்போடியது பாரபதம் சுரந்ததல்லவா? ஆண்டவன் அப்பன் மாணிக்க சுடலை ஆண்டவனுக்கு பார்வதா தேவியானவர் என்னையா செய்தால் தெரியுமா? என்ன செய்கிறார்? அதாவது மாணிக்க சுடலை ஆண்டவனுக்கு பாலாமிர்தம் கொடுத்தாள். பாலாமிர்தமே கொடுத்தாள். பாலாமிர்தம் கொடுத்தாலே பார்வதா தேவியானவள் மாணிக்க தொட்டிலே மாணிக்க சுடலை ஆண்டவனை தூங்க வைத்தாள். தூங்க வைத்தாள் எம்மை பார்வதி. சீராட்டினாள் ஓராட்டினாள் கையடங்கா செறி ஊட்டினாள். மாணிக்க சுடலை ஆண்டவனை மாணிக்க தொட்டிலே தூங்க வைத்தாள். புள்ள அழகா நித்திரையில இருக்கான். யாரு 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 யாரையா? மாணிக்க சுவாமி அல்லவா? என் ஆண்டவன் மாணிக்க சுடலை மாணிக்க தொட்டிலே கண் அசந்து உறங்குதான். தூங்கி கொண்டு இருக்கிறார். கண் அயர்ந்து நித்திரையிலே இருக்கிற போது தாயான பார்வதி மனதிலே நினைக்க என்ன நினைக்கிறார்? நம்ம புள்ள மாணிக்க சுடல வயிறு நிறைய பாலாமிர்தத்தை குடிச்சிட்டு பாலாமிர்தம் குடித்து விட்டு புள்ள அழகா நித்திரையிலே அல்லவா இருக்கிறான். அப்படி என்று எண்ணம் கொண்ட பார்வதி ஏனா புள்ள தூங்கும் போது நாமளும் கொஞ்ச நேரம் கண்ணை இறந்து கொள்ள வேண்டும். மத்த நேரம் அவன் கண்ணை முழிச்சான்னு வச்சுக்கோ நொய் 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 நொயின்னு கரைச்சல் படுத்திக்கிட்டு இருப்பான். ஆவினாலை ஆதிபராசக்தி பார்வதா தேவியானவள் இவளும் பக்கத்திலே படுத்து நித்திரை செய்கின்றாள். நித்திரை செய்யக்கூடிய வேளையிலை மாணிக்க தொட்டிலே படுத்திருக்கும் ஆண்டவன் அப்பன் மாணிக்க சுடலை மனதிலே என்னையா எண்ணுகிறான் தெரியுமா? நம்ம தாய்ப்பால் குடித்த மனா தனக்கு வயறு நிறையாது. தாய்ப்பால் குடித்த மனா தனக்கு வயறு நிறையாது. அம்மா பால் குடித்த மனால் வயறு காணாது. அம்மா பால் குடித்த மனால் வயறு காணாது. தாய்ப்பால் குடித்த மானா தாய்ப்பால் குடித்த மானா தனக்கு வயறு காணாது. தாய்ப்பால்
மறிக்கொழுந்து மறிக்கொழுந்து என் பேச்சி மகன் பேடு பெற்ற இந்த மாணிக்க சுடலை மாணிக்க சுடலை மனசுல நினைக்க என்ன நினைக்கிறா? தாய்ப்பால் குடித்தால் எனக்கு வயர் காணாது, காணாது காணாது. அம்மாவால் குடித்தோமானால் அற வயர் கூட நமக்கு நினையாது, நிறையாது. மாதாவால் குடித்தாக்கால் மணிகுடலை காணாது. அம்மா அப்படியானாய் என்ன என்ன வயர் நிறைய பாலமிருதம் அருந்தணும்னா அக்கம் பக்கத்துல பாலமிருதம் சாப்பிட முடியாது முடியாது. எந்த ஆண்டவன் மாணிக்க சுடலை மாணிக்க சுடலை மாணிக்க தொட்டிலே மதலையாகவே படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மதலையாகவே படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அப்படி இருக்கிற போது என்ன என்ன பிள்ளைவன காட்டிலே செஞ்சுடலை கிளமதிலை ஒத்தைக்கு ஒரு மகள் தலைப்பிள்ளை சூழியானவள் பிரசவம் ஆக முடியாததோர் காரணத்தால் அந்த பெண்மடியாரோ மாண்டு மடிந்து போய்விட்டார். மாண்டு மடிந்து போன பெண்ணாளை இடுகாடான சுடுகாட்டிலே வைத்துக் கொண்டு எப்படி எப்படி ஐயா எரித்துக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? எப்படி எப்படி பரத்தி நல்ல ஒருவடிக்கு மண்ண சூழ நல்ல எருவடிக்கு தீவாரத்தி போது அட்டையில பிறந்து மடமடனை எறிவுரையா கட்டையில இருந்து எண்ணி எருவடிக்கினார் ஈரமண்ணை மேல் பொதிந்தார். ஈரமண்ணை மேல் பொதிந்தார். சூள எருவடிக்கினார்கள் சுத்தி வர தீ மூட்டினார். சந்தன கட்டை வெட்டி சதுராக வேதனை அடுக்கி சந்தன கட்டையிலே சவமருந்து வேகிறது. பூவரசங்கட்டையிலே விடமருந்து வந்து கொண்டிருக்கிறது. அப்படியே மட 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 மடான்னு எரியுது. மண்டையிலே தீபிடித்து வானமட்டு புகை கிளம்ப கொண்டையிலே தீபிடித்து கொழுந்து விட்டு எறிகிறதல்லவா அப்படியே எரியக்கூடிய வேளையில் அதாவது பிணவாடு எங்கேயோ வருகிறது. எங்கே வருகிறது? மாணிக்க தொட்டிலே மாணிக்க சுடலை படுத்துக் கொண்டிருக்கும் நம்ம மாணிக்க சாமிக்கு பிணவாட பிச்சிப்பு வாடையா அடுக்கி சவவாட அப்படியே சம்பங்கி வாடையா அடிக்கிறது. சுட்ட பிணவாடை மாண்ட பிணவாடை மாதுளம்பு வாடையாய் அடிக்கின்றது. இருப்பாரா இந்த சுடலை? ஏன் ஆண்டவன் அப்பன் மாணிக்க சாமி ஏறிக்கிடவே கரெக்டா மணி 12. என்ன என்ன நேரம்? பையன் படக்குன்னு கண்ண முழிச்சான். கண் முழித்தானே ஆண்டவன் மாயாண்டி மாணிக்க சுடலை மனதே என்ன எண்ணுகிறான் இந்த மாணிக்க சுடலை. சாமாதி சாமம் போல சதி சாம வேலையிலே சாமாதி சாமம் போல சதி சாம வேலையிலே ஓமச்சாம வேலையிலே கலகுழுங்கா நேரத்திலே ராமசாம வேலையிலே கலகுழுங்கா நேரத்திலே அட்டச்சாம வேலையே அட்டச்சாம வேலையே ஆண்டவனா மாணிக்க சுடலை அட்டச்சாம
அத்தச்சாம வேலை ஒழுங்காத நேரத்தில் அத்தச்சாம வேலையிலே ஆண்டவராகிய மாணிக்க சுடலை பையன் திடுக்குன்னு கண் விழித்து பார்த்தான். கண் விழித்து பார்க்கிற போது தாயான பார்வதி அம்மா அசந்து நித்திரையில் இருக்கிறார். அயர்ந்து நித்திரையில் இருக்கிற போது ஆண்டவன் மாயாண்டி மாணிக்க சுடலை மனதிலே எண்ணுகிறான். நம்ம அம்மா அழகா நித்திரையில் இருக்கிறார். இப்ப போனாதான் நாம மையானம் போக முடியும். அப்படி என்றப்பன் ஆண்டவன் மாயாண்டி மாணிக்க சுடலை என்ன செய்தார் தெரியுமா? தொட்டில் விட்டு கீழ் குதித்தான். வானத்துக்கு பூமிக்கு வளர்ந்தோ குழந்தை போல் இருந்த பிள்ளை கொடிமரம் போல் வடிவத்தை எடுத்தான். மதலை போல் இருந்த பிள்ளை மலை போல வடிவத்தை எடுத்தான். ஒத்த பனமரம் மாறி கருகரு 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 நின்றாரே அப்பன் ஆண்டவன் மாணிக்க சுடலை மனதிலே என்ன எண்ணினார் தெரியுமா? ஐயா அத்தச்சாம வேலையில் ஏமச்சாம வேலையில் மையானம் போதுமுடா குழந்தை வடிவத்தில் போக முடியுமா? ஆயினால் கொடிமரத்தை போல் மாணிக்க சுடலை வடிவத்தை எடுத்தான். வடிவத்தை எடுத்தானே ஆண்டவர் மாயாண்டி மாணிக்க சுடலை என்ன வடிவத்தை எடுத்தான்? இந்த ஆண்டி மாயாண்டி மாணிக்க சுடலை என்ன வடிவம் அளிக்கிறார்? அவன் தலையில் ஒரு குல்லாவான் தாம் மறைக்காமணி மணி வல்லையமாயிருந்த தடி கையில் மாணிக்க சுடலை
சுங்கலிட்டான் பட்டிகள் செய் மகளகள் செய் எட்டுகள் செய் எடையிருக்கு தலைவரே ஒரு குள்ளாவும் தாமரைக்கா மணியழகா 7 மணி வெள்ளையமாம் இரும்பு தடியை கையில் எடுத்தாள் 5 மணி வெள்ளையமாம் அவன் அழுக்கு தடியை கையில் எடுத்தாள் கையிலெடுத்தானே ஆண்டவன் அதாவது மாணிக்க சுடலை என் மாணிக்க சாமி எங்கையா வருகிறாள் எங்கே வருகிறாள் எடுத்து வைக்கும் காலுக்கு எரிக்கலம்பு சல்லடமா ஆடி வைக்கும் காலுக்கு ஆடுலம்பு சல்லடமா ஊட்டி வைக்கும் காலுக்கு ஊட்டியப்பூ சல்லடமா ஊட்டி வைக்கும் காலுக்கு பிச்சி பூவா சல்லடமா ஆடி வைக்கும் காலுக்கு ஆடி வைக்கும் காலுக்கு ஆடுலம்பு சல்லடமா போட் 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 சல்லடமா கடலே ஒத்த பங்கை விடுதே தாரப்பந்த ஒரு கையிலே அழகு தடி ஒரு கையிலே சருவா ஒரு கையிலே பள்ளையம்மா ஒரு கையிலே கத்தியா ஒரு கையிலே ஆதவனா சுடல ஐயா ஆடிக்க சுடல ஐயா ஆடிக்க சுடல ஐயா ஓடி வாராளே ஓடி வாராளே மணி விளைக்கிற பிறந்த பிள்ளை அம்மா ஏன் ஆண்டவனப்பள் மாணிக்க சாமி மாணிக்க சுவாமி எடுத்து வைக்கும் காதலுக்கு எரிக்கணம்பா சொல்லடமா சொல்லடம்மா மாறி வைக்கும் காதலுக்கு மாதுளம்பு சொல்லடம் அம்மா தூக்கி வைக்கும் காதலுக்கு துத்தியப்பு சொல்லடமா சரி பின்னி வைக்கும் கால்களுக்கு மாணிக்க சுடலைக்கு பிச்சுப்பூவா சொல்லடம் அம்மா கச்சை வரைந்து கட்டி கருங்கச்சை சுங்கலிட்டு சுண்டலட்டு பட்டிகள் செய் வதரகள் செய் எட்டுகள் செய் இடையிற்கு எடையிருக்கு ஆண்டவனப்பன் மாணிக்க சுடலை மாணிக்க சுடலை அப்படியே ஓடோடி வருகிறார் வருகிறார் அவர் வேகி வரும்போது ஆமா மாயாண்டி மாணிக்க சுடலை வாரபோது வாரபோது மாயாண்டிக்கு முன்னாலே மாணிக்க சுடலைக்கு முன்னாலே என்ன நிக்கு என்ன நிக்கு வாகனமாகிய வெள்ள குதிரை அது ஒரு பக்கம் திராட்டில் நிக்கி வெள்ள குதிரை அப்படின்னு நாள் வாய்ச்சல் நிக்கி அம்மா விடுவானா இந்த அப்பன் ஆண்டவன் மாணிக்க சுடலை விடுவாரா எங்கே வருகிறான் எப்படி வருகிறான் தெரியுமா எப்படி வருகிறான் அவல்ல நல்ல குதிரையிலே வீச்சருவா கை பிடித்து நல்ல நல்ல குதிரையிலே வீச்சருவா கை பிடித்து அச்சை நல்ல மறிந்து கட்டி கரையங்கச்சே சுங்கலிட்டா அச்சை நல்ல மருந்து கட்டி கரையங்கச்சே சுங்கலிட்டா ஐயோ நீ வாரா ஐயோ நீ வாரா மாணிக்க சுடலையா ஓடோடி வந்து தெல்லைவன காட்டிலே செஞ்சுடலைகள மதிலை ஏறிட்டு பார்க்கக்கூடிய வேளையில் எனப்பன் ஆண்டவனாகிய மாணிக்க சுடலை ஆண்டவனுக்கு கட்டையிலே விடமிருந்தபடே கத 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 கதனை எறியுது. மூட்டத்திலே விடமிருந்து மடமடா 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 என்று வேகிறது. கொண்டையிலே தீபிடித்து கொழுந்து வெட்டி எரியும் போது மண்டையிலே தீபிடித்து மட 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 மடன்னு எரியுது. எரிந்து கொண்டிருக்குது.
பார்த்தான் அப்பன் ஆண்டவன் மாணிக்க சுடலை மாணிக்க சுடலை பிணத்தை அப்படியே வட்டமிட்டு வருகிறான் வட்டமிட்டு வருகிறான் வள்ளையத்தை வைத்து குத்தி பதம் பார்க்கும் அம்மா எந்த பக்கம் வெந்திருக்கு எந்த பக்கம் வேகல எந்த பக்கம் வேகல அம்மா அப்படின்னு மாணிக்க சுடலை வள்ளையத்தை வைத்து குத்தி பதம் பார்க்கிறான் சரி பதம் பார்த்தானே அப்பன் ஆண்டவன் மாணிக்க சுடலை மாணிக்க சுடலை இருப்பானா இந்த மாணிக்க மாதாது சுடலை அவர் இருந்தால் அவர் வாகனம் இருக்குமா அல்லது இருக்கத்தான் செய்வாரா பசி ஒரு பக்கம் பிள்ளைக்கு பார்த்தான் அப்பன் ஆண்டவன் மாணிக்க சாமி சரி என்ன செய்தார் தெரியுமா என்ன செய்கிறார் அவ மரத்தை சுத்தி இடத்த வரா மனது காலே மண்டி போட்டார் இடத்தை சுத்தி வளர்த்து வரா மனது காலே மண்டி போட்டார் இடத்தை சுத்தி வளர்த்த வரா மனது கால மண்டி போட்டார் இடத்தை சுத்தி வளர்த்த வரா மனது காலே மண்டி போட்டார் வளத்தை சுத்தி இடத்தவாரான் வலதுகாலை மண்டியிட்டாள் இடத்தை சுத்தி வளர்த்தவாரான் வலதுகாலை மண்டியிட்டான் கால்மாடி வேகு முன்னால் தலைமாட்டை இழுத்தான் தலைமாட்டை இழுக்கிறார் தலைமாட்டை வேகு முன்னால் கால்மாட்டை பிரித்தான் கரண்டை கால் எலும்புகளை கரும்பு என்றே தான் கடித்தான் முட்டாங்கால் எலும்புகளை மாணிக்கசாமி முறுக்கு என்று தான் கடித்தான் வாயிலே ஊன்வடியே பணத்தை வாரி 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 அப்படியே அருந்துகிறார் ஏற்கனவே இந்த மாணிக்கசாமி மையான காட்டிலே மாமிசத்தை அருந்துகிற போது மாணிக்க சுடலையாண்டவரை சுற்றி எண்ணெயால் இருக்கிறது கொள்ளிவாய் பிசாசுகள் மாயாண்டி மாணிக்கசாமி வாய பார்த்த வண்ண மாணிக்கு நமக்கு ஒரு சந்த தரமாட்டாரா நமக்கு ஒரு சந்த தரமாட்டாரா அப்படி என்று மாணிக்கசாமி வாய பார்த்த வண்ணமான் இருக்கிறது ஏற்கனவே பேய்களுக்கு ராசாளி யாரு பேய்களுக்கு ராசாளி பேச்சு மகன் மாணிக்கசாமி அப்பேற்பட்ட பேய்களுக்கு ராசாளி வேறுபட்ட மாணிக்க சுடலை மையான இடுகாரான சுடுகாட்டிலை என்ன செய்தான் இந்த ஆண்டவன் மாயாண்டி மாணிக்கசாமி என்ன செய்கிறோம் பேய்களுக்கு விருந்தளித்தான்
எல்லாம் வெறுங்கலித்தான் பேறு பெற்ற மாணிக்க சுடலை பேர் பெற்ற மாணிக்க சுவாமி வேட்டையாடி விளையாடி கோட்டையிலே நிற்கும் போது ஆண்டவன் மாணிக்க சுடலை மனதிலே எண்ணுகிறான். என்ன என்ன எண்ணுகிறான்? கரெக்டா கைலாசத்தை விட்டுட்டு எத்தனை மணிக்கு நாமல் மையானம் வந்தோம்? 12 மணிக்கு வந்தோம். கரெக்டா 12 மணிக்கெல்லாம் மையானம் வருகுது. அம்மா இப்ப மணி எத்தனை மணி ஆகுது? 3 மணி ஆகுது. நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. சரி. தாயான அம்மை பார்வதா தேவியானவள் தேவியானவள் கண்ணை விழிச்சு தொட்டில பார்க்கும் போது தொட்டில பிள்ளைய காலன்னு வச்சுக்கோ. என்ன செய்வா? அம்மா கைலாசபுரம் தேடி அலைவா. தேடி தேடி வருவா. அம்மா அவ அலைய விடலாமா? விடக்கூடாது. பிள்ளைய தேட விடலாமா? விடவே கூடாது. ஆவினார் ஆண்டவன் மாயாண்டி மாணிக்க சாமி மாணிக்க சுவாமி வேட்டையாடி விளையாடி கோட்டைக்கு எப்படி வருகிறார் தெரியுமா? எப்படி வருகிறார்? வேட்டையாடி விளையாடி கோட்டைக்கு மாணிக்க சுடலை ஐயான கரை கடந்து மாயாண்டி சுடலை ஐயான கரை கடந்து ஐயான கரை கடந்து மாணிக்க சுடலை மாணிக்க சுடலை தில்லை வழக்காரில் உடலை களமாயிலே சுடலை மாணிக்க சுடலை ஐயான கரை கடந்து ஐயான கரை கடந்து ஆரார சுடலை வேட்டையாடி விளையாடி கோட்டைக்கே வருகிறான். கோட்டைக்கே வருகிறான். கோட்டைக்கு வாரபோது கைலாசத்துல வந்து ஏறிட்டு பார்த்தார். அம்மா கொடிமரம் போல் இருந்த பிள்ளை மறுபடியும் குழந்தை போல வடிவத்தை எடுத்தான் அல்லவா? மாமலை போல் இருந்த பிள்ளை மதலை போல் வடிவத்தை எடுத்தான். வடிவத்தை எடுத்தவர் ஆண்டவன் மாயாண்டி மாணிக்க சுடலை. அம்மாளுக்கு பார்வதா தேவியாளுக்கு தெரியாமல் மறுபடியும் தொட்டிலே மதலை போலே படுத்துக் கொண்டான். படுத்தானே ஆண்டவன் அப்பன் மாணிக்க சாமி. படுத்த பிள்ளை சும்மா இருந்தானா? என்ன செய்தா? அல்லது இருக்கத்தான் செய்வானா? இருப்பானா? யாரு யாரு யாரையா? மாணிக்க சுவாமி அல்லவா? ஆண்டவன் அப்பன் மாணிக்க சுடலை. சுடலை வயர் பசிச்ச குழந்தை மாதிரி அப்படியே விம்மி 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 கூச்சல் போட்டு அழுதான். ஏன்னா என்னைக்கு அழுத புள்ளதான் பால் குடிக்கும். அம்மா அழாத புள்ள என்னைக்கு மக்கு புள்ளதானே? மக்கு பிள்ளை என்பார்கள். ஆயினாலை ஆண்டவன் மாயாண்டி மாணிக்க சுடலை. மாணிக்க சுடலை கூச்சலிட்டு கைலாசம் நடுங்க அழுது கொண்டிருக்கிறார். அடே விம்மி 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 அழும்போது மாணிக்க சுடலை அழக்கூடிய சத்தத்தை மாதாவான பார்வதி காதில் கேட்டார். நம்ம புள்ள மாணிக்க சுடலை ஆண்டவனை காலையில 8 மணிக்கெல்லாம் தொட்டில போட்டோமே. இப்ப மணி எத்தனை ஆகுது? என்ன எத்தனை ஆகிறது? நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது அல்லவா? புள்ளைய வயிறு பசிச்சல்லவா அழுது கொண்டிருக்கிறான். அழுது கொண்டு இருக்கிறது. ஆண்டவனதாத மாணிக்க சுடலை ஆண்டவனை மாணிக்க சுடலை ஆண்டவனை பார்வதியால் எங்கே ஓடோடி வருகிறார் தெரியுமா? எங்கே வருகிறார்? ஓடோடி வந்தாள். அடி மாணிக்க தொட்டிலை நீக்கினாள். தொட்டில நீக்கும் போது பைய அப்படியே 2 கையும் தூக்கி போடலாம். அம்மா எப்ப வருவான்னு பார்த்திருப்பான் போல. சரி. பார்த்தான் ஆண்டவன் மாயாண்டி மாணிக்க சுடலை. மாணிக்க சுடலை மேல் மாயாவான பார்வதியா என்ன வாடை அடிக்க கண்டால் தெரியுமா? என்ன வாடை அடிக்க கண்டால்? மாயாண்டி சுடலை மேலே மாதாவானே பார்வதியா. சுடலை மேலே மாதாவான பார்வதியா. சவச்செடியும் பெலச்செடியும் பிள்ளை மேலே அடிக்க கண்டால். சவசடையும் பெலசடையும் பிள்ளை மேலே அடிக்க கண்டால். மாணிக்க சுடலை மேலே மாணிக்க சுடலை மேலே மாணிக்க சுடலை மேலே
பார்வதியாள் சவவாடை வினவாடை பிள்ளை மேல் அடிக்க கண்டாள். அடிக்க கண்டாலே பார்வதி பிள்ளைய கையில தூக்கினாளா படக்குன்னு மறுபடியும் தொட்டிலே போட்டாள். தொட்டிலே போட்டாலே அம்மை பார்வதா தேவியானவள் ஓடி ஆண்டவள் பகவானிடம் ஓடி வருகிறாள். ஆண்டவனே ஈஸ்வரமானே சிவபெருமானே பிள்ளை வரம் கேட்டதற்கு பிள்ளையவா கொடுத்திருக்கீங்க. நம்ம புள்ள ஆண்டி மாயாண்டி மாணிக்க சுடல எங்கேயோ வைக்க கூடாத இடத்துல போய் வாய வச்சுட்டு வந்துட்டான் நினைக்க. ஆண்டவா நம்ம புள்ள மேல மாணிக்க சுடல மேல காலையில 8 மணிக்கு முதற்கொண்டு பச்சை புள்ள மேல பால் வாடை அடிச்சது. நேற்று முந்தா நாளெல்லாம் நம்ம புள்ள மாணிக்க சாமி மேல பிச்சிப்பு வாடை சம்பங்கி வாடை செவ்வாது வாடை சாம்பிராணி வாடை அடிச்சது. காலை 8 மணிக்கெல்லாம் பச்சை புள்ள மேல பால் வாடை அடிச்சது. ஆனா இப்பொழுது நமது மகன் ஆண்டி மாயாண்டி மாணிக்க சுடலை மேல் பையன் பக்கத்துல நெருங்க முடியல, முகத்தை கொண்டு அப்படியே முகத்துக்கு பக்கத்துக்கு வைக்க முடியல. ஆண்டவா சிவபெருமானே நமது மகன் மாயாண்டி மாணிக்க சுடலை மேல் சவவாடையும் பிணவாடையும் மாறி 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 அடிக்கிறது. என்ன வாடை அடிக்கி சவச்செடியும் பிடைச்செடியும் பிள்ளை மேல் அடித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவா நமது உள்ள ஆண்டி மாயாண்டி மாணிக்க சுடலை இன்றைக்கு பிணம் கிடைச்சதுன்னு பிணத்தை போய் சாப்பிட்டுட்டான். நாளைக்கு ஒரு நேரத்துல பிணம் கிடைக்கல வச்சுக்கிட்டு ஆளா ஒண்ணு எடுத்து முழுங்குவா, ரெண்டாவது என்னையும் சேர்த்து எடுத்து முழுங்கிருவான். ஆண்டவா பகவானே இனிமேல் இந்த மாணிக்க சுடலை எனக்கு வேண்டாம் என்றாள். இந்த புள்ள எனக்கு வேண்டாம் 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 வேண்டவே வேண்டாம் ஒத்த கால நீக்க. அவதான் பகவான் சொல்றாரு. என்ன சொல்லுதா பார்வதி ஏற்கனவே இந்த புள்ள அதாவது இவள நாளைக்கு புள்ள கேட்காத புள்ள வரந்ததாவது உனக்கு அடங்க மாட்டான் எனக்கு அடங்க மாட்டான்னு சொன்னேன். நீ கேட்டியா? ஒத்த கால நின்று பிடிவாதமா பிள்ளைய கேட்ட உனக்கு குழந்தை வரம் கொடுத்தேன். இப்ப வேண்டாம் 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 வேண்டாம்னா என்னடி காரணம்? ஆண்டவன் சாட்சாதி சிவபெருமான் அப்பன் மாணிக்க மாயாண்டி மாணிக்க சுடலை ஆண்டவனை சிவபெருமான் எப்படி சத்தமிட்டு அழைக்கிறார் தெரியுமா? எப்படி அழைக்கிறார்? என் மகனே சுடலையா சுடலையா தாயான பார்வதியால் என்னமோ சொல்லுதாளப்பா. என்ன சொல்லுதா? மகனே மாயாண்டி மாணிக்க சுடலை என்று ஆண்டவன் சாட்சாரி சிவபெருமான் ஆண்டவன் அப்பன் மாணிக்க சுடலை ஆண்டவனை அழைத்த போது சாட்சாரி சிவபெருமானிடத்திலே வருகிறான். ஆண்டவன் அப்பன் மாணிக்க மாயாண்டி மாணிக்க சாமியானவர் சரி வளர்ந்தோ நிக்கா ஒத்த பணமர மாதிரி. அவதான் பகவான் கேட்கார். என்ன கேட்கிறார்? மகனே மாணிக்க சுடலை என்ன அம்மா இடமோ சொல்லுதா எங்கேயாவது போனையாடா? ஒரு பக்கமும் போகலையே ஆண்டவா. என்ன தாய்ப்பால் எனக்கு தன்மையர் கூட காணவில்லை, அறவயர் கூட காணல. அம்மாவால் எனக்கு அறவயர்
கூட நனையவில்லை. ஆமா மாதாவால் எனக்கு மணிகுடல் கூட காணவில்லை. சிறு குடலுக்கு கூட காணல. ஆயினால் ஆண்டவா சிவபெருமானே சிவபெருமானே வயல் நிறைய வாழமுறது அருந்தனு சொல்லி அம்மா பக்கத்துல இருக்கே இடுகாடான சுடுகாடு. சுடுகாடு சுடுகாட்டில போய் பிணப்பால் அருந்து விட்டு வந்தேன் என்றான். அம்மா பிணப்பால் அருந்து விட்டு வந்தேன் என்று மாணிக்கசாமி சொன்ன போது சாட்சாரி சிவபெருமான் தெரிவித்தார். என்ன தெரிவிக்கிறார்? என் மகனே மாயாண்டி மாணிக்க சுடலை. மாணிக்க சுடலை எடா இது என்ன கைலாசம்? என்ன கைலாசம்? மாணிக்கம் தலைத்த மரகத கைலாசம். அம்மா ஆணி பொன் கைலாசம் அல்லவா? சரி. மாணிக்க கையிலே மகனே மாமிசத்தை கலக்கலாமா? கலக்கலாமா. பொன்னுவள்ளி கையிலே மகனே விடத்தை கலக்கலாமா? அம்மா மகனே மாணிக்கசாமி என்ன இனி பிணத்தை கலந்ததோ காரணத்தினால் கைலாசத்துல இருக்கிறன்னு ஆசைப்படாத. ஆமா மகனே இருக்கவே கூடாது. இனி கைலாசத்துல இருந்தேன்னு வச்சுக்கோ. என்ன கைலாச மாமலை வடக்கென்று இருளடைந்து போய்விடும். இருளடைந்து போய்விடும் என்றாண்டவன் சாட்சாதிகளை கென்ற சிவபெருமான். சாட்சாதி சிவபெருமான் ஆண்டவன் மாணிக்க சுடல இடத்திலே சொன்ன போது ஆண்டி மாயாண்டி மாணிக்க சுடலை என்ன கேட்கிறார் தெரியுமா? என்ன கேட்குகிறார்? ஆண்டவனே பகவானே சிவபெருமானிடத்திலே கேட்கிறான். ஆண்டவா பகவானே பகவானே பிறந்தது ஒரு இடம், வளர்ந்தது ஒரு இடம், போய் சொல்வது மற்றொரு இடம். போனா என்ன சாதாரணமா போக முடியுமா? சும்மா போக முடியுமா? ஆண்டவா சிவபெருமானே கைலாசத்திலே எட்டாத பீடம் போட்டி ஏணி வைத்து மாலை சாற்றி உச்சியிலே கும்பகலசம் வைத்து குச்சி மாலை ஆரம் சாத்தி தலைவாளை இலைவரித்து தேங்காய் பழம் படப்பு போட்டு புண்ணாக்கு கருப்பட்டி பொறிகடலை அவள் யாருக்கு யாருக்கு யாருக்கு? இந்த மாணிக்க சுவாமிக்கு. சொக்கலிங்காபுரத்திலே குடிகொண்டிருக்கிறானே அப்பன் ஆண்டவன் மாணிக்கசாமி. மாணிக்க சுடலை ஆண்டவனுக்கு கேட்டபடி எல்லாம் வீரத்தை போட வேண்டும் என்றார். ஆண்டவன் மாணிக்க சுடலை சிவபெருமானிடம் கேட்டபோது மாணிக்க கைலாசத்திலே மாணிக்க சுடலை ஆண்டவனுக்கு என்னையா நிலையத்தை போடுகிறார் தெரியுமா? என்ன நிலையம் போடுகிறார்? அங்கேயே நல்ல நிலையம் விட்டாரே மசாவே மூட்டு விட்டாரே நல்ல நிலையம் விட்டாரே
எட்டாத வீடு போட்டு ஏடி வைத்து மாலை சாத்து உச்சியில் கும்ப கலசம் வைத்து உச்சி மாலை யாரோ சாத்து மாணிக்கே சுடலை கீதா எட்டாத வீடு போட்டு ஏடி வைத்து மாலை சாத்து மாணிக்கே சுடலை கீதா போடுகிறார். ஆண்டவன் சிவபெருமான் கைலாங்கிரி பர்வதத்திலே அதாவது படப்பை போடுகிற போது ஒரு நாட்டை அரிசி வங்கினார் ஒரு படப்பாய் போடுகிறான். மாணிக்கே சுடலையாண்டவனுக்கு முட்டையோடு முருங்கைக்காயும் படப்பு போட்டார். படப்பாகவே போடுகிற போது ஆண்டவன் மாணிக்கே சுடலைசன் கேட்கிறார். ஐயா ஆண்டவா சிவபெருமானே, இந்த படப்பெல்லாம் எனக்கு காணவே காணாது. இந்த படப்பெல்லாம் எனக்கு காணாது. கைலாசத்தை விட்டு விட்டு மூச்சிவை போக வேண்டுமே ஆனால் போக வேண்டுமே ஆனால் மாணிக்க சாமிக்கு கைலாசத்திலே என்ன வேண்டும் தெரியுமா? என்ன வேண்டும்? அங்க காரானே ஒரு பரணே ஒரு பரணே கரும் பன்றி கரம் பன்றே ஒரு பரணே ஒரு பரணே சூளாடு சூளாடு ஒரு பரணே ஒரு பரணே சூள பன்றி சூள பன்றே ஒரு பரணே ஒரு பரணே உள்ளு மரித்துவல கோட்டி உள்ளு மரித்துவல கோட்டி புரிதமுடன் பலிகள் வேண்டும். உள்ளு மரித்துவல கோட்டி உள்ளு மரித்துவல கோட்டி புரிதமுடன் பலிகள் வேண்டும். அது தெரியாரு இது தெரிய ஏழேடா கண்ணு மொழியா வன்றே ஓட்டி காவுக்குள்ள பலிகள் வேடா கண்ணு மொழியா வன்றே ஓட்டி கண்ணு மொழியா வன்றே ஓட்டி காவுக்குள்ள பலிகள் வேடா கண்ணு மொழியா வன்றே ஓட்டி ஆண்டவன் மாணிக்கே சுடலை சாட்சாரி பகவான்கிட்ட வழிய கேட்கிறான். காரான கரும்பன்றி சூளாடு சுழுப்பன்றி துள்ளுமரி துவளங்குட்டி அறுத்தெறிய ஆறு கோடி இழுத்தெறிய ஏழுகடா அத்தனை வழிகளையும் ஆண்டவன் மாணிக்கே சுடலை கேட்கும் போது ஆண்டவன் சாட்சாரி கரைக்கின்ற சிவபெருமான் மாணிக்கே சுடலை ஆண்டவனுக்கு கேட்டபடியெல்லாம் பலிகளை கொடுக்கிறார். என்ன எண்மையாவது கொடுத்தார் அந்த மாணிக்க சாமிக்கு காரானை ஒருவரே நன்றி ஒருவரே சூளாடு ஒருவரே சூழுப்பன்றி ஒருவரே மாறி தோலங்குட்டி தோலன் பலி கொடுத்தார்
எல்லாம் பலிகளை கொடுக்கிறார். பலிகளை கொடுக்கிறார். பலிகளை வாங்கினாரே அப்பன் ஆண்டவன் மாணிக்க சுடலை சாட்சாதி சிவபெருமானிடத்திலே கேட்கிறார். என்ன கேட்கிறார்? ஐயா ஆண்டவா பகவானே, பகவானே, இந்த பலியெல்லாம் எனக்கு காணவே காணாது. நான் மாணிக்க கைலாசத்திலே அதாவது மணிவிளக்கிலே பிறந்ததினாலே மாணிக்க சுடலை ஆண்டவனுக்கு கைலாசத்திலே எனக்கு நரபலி வேண்டும் என்றான். நரபலி கேட்கிறார். என்ன கேட்க மாணிக்க சுடலை நரபலி கேட்க நரபலி நரபலின்னு சொன்ன உடனே ஆண்டவனுக்கு அங்கமெல்லாம் அதிருது. அப்படி தலை சுத்துது. அங்கமெல்லாம் ஏன் அதிருது? நரபலி அல்லவா? இந்த புள்ளைய வேண்டானே பார்வதி கேட்க மாட்டேன்ட்டா. பிடிவாதத்துக்கு கேட்டா புள்ளை இப்ப என்ன கேட்க? நரபலி கேட்க கைலாசத்திலே ஆண்டவனிடத்திலே நரபலி கேட்கிறான். மகனே மாணிக்க சுடலே, எப்பா நீ கைலாசத்தில் நரபலி கேட்க யாரையாவது கூட்டிக் கொண்டு உனக்கு நரபலியை கொடுத்துருவேன். அதே நேரத்தில் நீ பூலோகம் போனையானால் ஏகப்பட்ட கொடை விழா உனக்கு நடக்கும். கொடைக்கு கூட நீ நரபலி கேட்டன்னு வச்சுக்கோ, உன்னை கையெடுத்து வணங்க கூட ஏதாவது பூலோகத்தை ஆட்கள் வர மாட்டார்கள். ஒரு சில இடத்துல மாசத்துல 3 கொடையும் நடக்கும். 7 கொடையும் நடக்கும். 70 கொடையும் நடக்கும். நீ கொடைக்கு கூட நரபலி கேட்டன்னு வச்சுக்கோ, உன் ஆலயத்து ஆட்கள் யாரும் வரமாட்டார். ஆவினால் கட்டி மகனே மாணிக்க சுடலை நரபலியை விட்டுட்டு வேற என்ன பலினாலும் கேளு, ஆண்டவன் சிவபெருமான் உனக்கு தருகிறேன் என்றார். சாட்சாதிகளை கண்ட சிவபெருமான் சொன்னபோது ஆண்டவன் மாணிக்க சுடலை ஆண்டவன் பகவானே நரபலி எனக்கு தரவில்லையானாலும் பரவாயில்லை, நரனுடைய ரத்தமாவது வேண்டும் என்றார். நரனுடைய ரத்தமாவது வேண்டும், மனுஷ ரத்தமாவது 2 சொட்டு வேணுங்காரு மாணிக்க சாமி. மாணிக்க சுடலை கேட்ட போது கண்ட சிவபெருமானாகப்பட்டவர் ஆண்டவன் மாணிக்க சுடலை ஆண்டவனுக்கு கேட்டபடி ரத்தபலி கொடுக்க வேண்டும் அல்லவா? ஆயினார் ஆண்டவன் சிவபெருமான் யாரை அழைக்கிறார் தெரியுமா? யாரை அழைக்குகிறார்? கைலாசத்தில் எழுவாண்டோ சிவபெருமான் தெய்வக்கண்ணியரை தான் அழைத்து திரு நடனமாட சொன்னார். தெய்வக்கண்ணி திரு நடனமாடக்கூடிய வேளையில் காட்சிலம்பு களீரென்று தெரித்தோடியது. காட்சிலம்பானது களீரென்று தெரித்தோடுகிற போது
கால் சிலம்பிலே இருந்து பிறந்தது யாரையா? யார் யார் வந்து பிறக்குகிறார்? மணி மகுடத்தோடு வேலை கத்தியோடு பேய் முகத்தோடு பேய் முகத்தோடு ஒரு மாணவன் வந்து களீர் என்ற சத்தத்திலே பிறந்தான். அம்மா களீர் என்ற சத்தத்திலே பாலகன் பிறந்தான் அல்லவா? பாலகன் பிறந்தான் அல்லவா? அவன் களீர் என்ற சத்தத்தில் பிறந்த காரணத்தால் ஆண்டவன் பகவான் அவனுக்கு கனியா பிள்ளை என்று பெயர் கொடுத்தான். அதோடு மட்டுமல்ல, வேற என்ன? தெய்வத்துக்கென்று பிறந்த காரணத்தினால் தெய்வக்கனியார் என்று சிறப்பாக திருநாமத்தை சூட்டினார். அம்மா மகுடமும் கையுமாகவே வந்து பிறந்ததினாலை பாலகனுக்கு மகுடக்கார பிள்ளை என்று பெயர் சூட்டினார். ஐயா தெய்வத்திரு கனியா பிள்ளை, என்ன என்ன உன்னை எதற்காக ஆண்டவன் பகவான் விரைவு செய்தேன் தெரியுமா? எதற்கு? அந்த பாரி என் மகன் மாயாண்டி மாணிக்க சுடலை. அப்பேற்பட்ட மாணிக்க சுடலை ஆண்டவனுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? வெட்டினால்தான் காப்பு கட்டி காப்பு கட்டி கனியா பிள்ளை கனியா பிள்ளை சோழரை கீதா கனியா பிள்ளை கனியா பிள்ளை ஆண்டவன் சாட்சாரி சிவபெருமான் தெரிவித்தார். ஐயா தெய்வத்திரு கனியா பிள்ளை, என்ன என்ன மக மாணிக்க சுடலை ஆண்டவனுக்கு சரி அந்த மாணிக்க சாமிக்கு அம்மா மத்தியான மதியம் போல் மதிய உச்சி வேளையில் 8 நாள் காப்பு கட்டி விரதம் இருந்து 21 இலை விரித்து 21 இலைகளிலும் கை வெட்டி நாக்கு வெட்டி காரி ரத்தம் கொடுக்க வேண்டும். சுண்டு விரல் வெட்டி ரத்தம் சுடரொளிவுக்கு பலி கொடுக்க வேண்டும். அம்மா முழங்கை வெட்டி ரத்தம் மாணிக்க மாயாண்டிக்கு பலி கொடுக்க வேண்டும் என்ற ஆண்டவன் சாட்சாதி கிடைக்கின்ற சிவபெருமான் சொன்ன போது ஆண்டவன் அப்பன் மாணிக்க மாயாண்டி சுடலை ஆண்டவனுக்கு தெய்வத்திரு கனியா பிள்ளை என்னையா செய்தார் தெரியுமா? என்ன செய்தார்கள்? 8 நாள் தான் காப்பு கட்டி உச்சி வேலை சாமாரி சாமம் சரிசாம வேலை மதியம் உச்சி வேலை மதியம் உச்சி வேலை கையை வெட்டி நாக்கு வெட்டி நான் வீரல் வெட்டி சுடலுக்கு பழி கொடுத்தான். முழங்கையை வெட்டி ஆயாண்டிக்கு பழி கொடுத்தான். ஆடிக்க சாமி கிட்ட பழிதான் கொடுத்தான். ஆடிக்க சாமி கிட்ட பழிதான் கொடுத்தான். ஆண்டவனப்பன் மாணிக்க சாமிக்கு மாணிக்க சுடலை ஆண்டவனுக்கு கையை வெட்டி நாக்கு வெட்டி காரி ரத்தம் கொடுத்தார்கள். சுண்டி விரல் வெட்டி ரத்தம் சுடொளிவுக்கு பலி கொடுத்தார்கள். முழங்கையை வெட்டி ரத்தம் ஆண்டவன் மாணிக்க சாமிக்கு பலிகளாகவே கொடுக்கின்ற போது ஆண்டவன் அப்பன் மாணிக்க சாமி என்ன கேட்கிறார் தெரியுமா? இன்னும் என்ன கேட்கிறார்? ஆண்டவனே பகவான் அடியோட வார்த்தை இந்த நல்ல பழிகள் எல்லாம் எந்தனைக்கு காணாதே போடும்
பூலோகம் போனமுனா என்ன சாதாரணப்பட்ட காரியமா? சும்மா போக முடியுமா? ஆண்டவா, பெற்ற தாய் பார்வதியால் கைலாசத்தில் இருக்கிறாள். நான் ஒத்தையில போனேன்னு வச்சுக்கிடு, தாய் இல்லாவில்லை என்று தரைக்குறைவாக பேசுவார்கள். நல்லதுக்கு நல்லது, கெட்டதுக்கு கெட்டது புத்திமதி சொல்வதற்கு ஒரு தாய் வேண்டும் அல்லவா? எண்டாண்டவர் சாட்சாதி சோரமானிடத்திலே மாணிக்க சுடலை கேட்ட போது மாணிக்க சுடலை ஆண்டவனுக்கு சாட்சாதி ஆண்டவன் சிவபெருமான் தாயை விரை செய்ய வேண்டும் அல்லவா? முன்னால் இருக்கிறதே பெரிய பிரம்மன் பீடம். பீடத்திலே சிறு பிரம்மாளை தட்டுகிறார். பீடம் இரண்டாக வடித்ததல்லவா? பீடத்திலே இருந்து யாரையா வந்து பிறக்கிறார் தெரியுமா? அந்த பிரம்மனல்ல பீடத்திலே பேச்சியம்மா தான் பிறந்தார். அம்மனல்ல பீடத்திலே பேச்சியம்மா தான் பிறந்தார். பேச்சி நெட்ட பேச்சி காட்டுவனே பேச்சியம்மா, பேச்சி நெட்ட பேச்சி காட்டுவனே பேச்சியம்மா, முடுங்கி பேச்சியம்மா, முடுங்கி பேச்சியம்மா. தலைமுடி அப்பல் சடையலகி ஆங்கார சொரபக்காரி மஞ்சளமாவலகி மைதோனிகள் அழகி என் அப்பல் சடையலை அம்மையோட பேச்சு அம்மா கட்ட பேச்சு நெட்ட பேச்சு காட்டுவன பேச்சு அல்லவா? ஆயாடி ஓட்டு வருகிறாள் அல்லவா? எந்தாயான பேச்சு அம்மா மத்தியான மதியம் மதிய உச்சி வேலை பெற்ற பேச்சு அம்மாய் ஆராணி ஓட்டி நிற்கிறார். ஆண்டவன் சாட்சாரி சிவபெருமான் தெரிவித்தார். அம்மா பேச்சு அம்மா அந்த வாரி என் மகன் மாணிக்கை சுடல பொல்லாத தேவதை. அப்பேற்பட்ட பொல்லாத தேவதை மகன் மாயாண்டி மாணிக்கை சுடலை ஆண்டவனுக்கு தாய்க்கு தாயாக தாயை காத்த தனையனாக தாயின் தலை மகனமாக மூலலட்சுமி போக வேண்டும். என்னுடைய நம்மையான பேச்சு பிரம்ம ராட்சதையாளுக்கும் ஆண்டவனப்பன் மாணிக்கை சுடலை ஆண்டவனுக்கும் சாட்சாதி பகவான் என்னை ஆவரம் கொடுத்தார்.
மாணிக்கசாமி மாணிக்க சுவாமி கச்சை வரிந்து கட்டி கருங்கச்சை சுங்கலிட்டான் பட்டுகச்சை மதுரகச்சை எட்டுகச்சை எடையிறைக்கு தலையோர் தாமரைக்காமணி அழகாம் ஏழு மணி வெள்ளையமாம் இரும்புத்தடி கையில் எடுத்தான் 5 மணி வெள்ளையமாம் அழுக்கு தடி கையில் எடுத்தான் ஆண்டவர் அப்பன் மாணிக்க சுடலை எங்கே வருகிறான் சுடலை எப்படி வருகிறான் எப்படி வருகிறான் மத்தியான மதிய போல மதிய குச்சி வேலையிலோ மத்தியான மதிய போல மதிய குச்சி வேலையிலோ கச்சை நல்ல மரின கட்டி கருங்கச்சை நல்ல மருஞ்ச கட்டி கருங்கச்சை சுங்கலிட்டா பட்டு கச்சை பகல கச்சை பட்டு கச்சை பகல கச்சை பட்டு கச்சை எடையடைக்க பட்டு கச்சை பகல கச்சை பட்டு கச்சை பகல கச்சை பட்டு கச்சை எடையடைக்க மத்தியான மதியம் மதிய உச்சி வேற அல்லவா ஏன் ஆண்டவன் அப்பட வருகிறாள்